Hi, praise Lord. God is saying unto you, therefore run not as uncertainly. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது இந்த காரியங்களை எழுதுகிறார். ஆமென். இந்த வசனம் தெளிவா எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, live your life with purpose and vision. ஆமென். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை, ஆமென், இந்த உலகத்தில் நம்ம வாழ போகிற வாழ்க்கை சில வருடங்கள். ஆமென். இந்த சில வருடங்கள் கடவுள் எதுக்காக ஒரு மனிதனுக்கு இந்த உலக வாழ்க்கை வாழ கொடுக்குறாரு அப்படின்னா, ஆமென், முதலாவது இந்த வாழ்க்கையை கடவுளுடைய பிரமாணங்களோட, கடவுள் சொன்ன கோட்பாடுகளோட, அவரோட கிருபையோட, அவரோட வாழ்க்கையோட, அவரோட வாழ்ற ஒரு வாழ்க்கையா இந்த வாழ்க்கை இருக்கும். ஆமென். இந்த வாழ்க்கையை கொண்டு ஆண்டவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அந்த பர்பஸையும் அந்த விஷனையும் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது, உங்களுடைய மேல் விழுந்த கர்த்தருடைய காரியமாக இருக்கிறது. இந்த வசனமும் அதான் சொல்லுது, நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் அப்படின்னு சொல்லுது. therefore so run, I mean not as uncertainly அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. அப்போ உங்களுடைய அனுதின ஓட்டமாகிய, காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் கிளம்பி வேலைக்கு போகிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை மினிஸ்ட்ரி பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை டெய்லியும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? அந்த காரியத்துக்கு பின்பாக என்ன விஷன் இருக்குது, என்ன பர்பஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பார்க்க வேண்டியது மிக முக்கியமாக இருக்குது. அந்த விஷனும் பர்பஸும் அக்கார்டிங் டு காட்ஸ் வில்லாக இருக்கா, இல்லை உங்களுடைய வில்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக சோதிச்சு பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய சொந்த சுய அறிவினால, சுய ஞானத்தினால, சுய காரியத்தினால, சுய இஷ்டத்தினால இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்காக கர்த்தர் உங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்கல. கடவுளாகிய ஆண்டவர் அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த காரியத்தை இந்த பூமியில் நிறைவேற்றும்படிக்கு உங்களுக்கு எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வச்சுக்க விஷனையும் பர்பஸையும் தெரிஞ்சு நம்ம ஓட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. ஒருவேளை நீங்க நிறைய பணம் சம்பாதிக்கணும், நான் நிறைய நல்லா வாழணும், அதனால நான் நிறைய வேலை பண்ணணும், நல்ல வேலை பண்ண நான் நிறைய பணம் சம்பாதிப்பேன், நான் சந்தோஷமா இருப்பேன், எனக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை நான் சந்தோஷமா அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் ஓடிட்டு இருக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மேலே, இல்லை ஒரு அரசியல் காரியங்கள் மேலே, இல்லை ஒரு பதவியின் மேலே, ஒரு அதிகாரத்தின் மேலே, இல்லை நகையின் மேலே, பணத்தின் மேலே, இந்த உலகத்தின் எந்த காரியத்தின் மேலே உங்களுக்கு ஈடுபாடு இருந்து அதுக்காக அதை விஷனாக பேஸ் பண்ணி, அதை பர்பஸாக பேஸ் பண்ணி உங்களுடைய ஓட்டம் இருக்கும் அப்படின்னா, வசனம் சொல்லுது, இந்த உலகத்தில் உள்ளவைகள் மேலும் அன்பு கூறாதீர்கள், ஒருவன் இந்த உலகத்தின் மேல் அன்பு இருந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லைன்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. அப்போ என்னுடைய வாழ்க்கையில நம்ம ஓடுகிறதான வாழ்க்கை, அதாவது நம்ம ஓடுகிறதான காரியங்கள், நம்ம செய்கிறதான எந்த காரியமாக இருந்தாலும் அது பரலோக விஷனை பேஸ் பண்ணியும் பர்பஸை பேஸ் பண்ணியும் மட்டும்தான் இருக்கணுமே தவிர, இந்த வசனத்தின்படி நாம் அந்த விஷனுக்காகவும் பர்பஸுக்காகவும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஆக்ஷனையும், ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு அடியையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன விஷன் வச்சிருக்காரு, என்ன பர்பஸ் வச்சிருக்காரு, அதை தெரிஞ்சு ஓடுங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமென்.